வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜேகே அவங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு சாமே, ரெண்டு சாமே, மூணு சாமே, நாலு சாமே, அஞ்சு சாமே, ஆறு சாமே. உன்னை பத்தி எனக்கு தெரியும். சிவன் துபே நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன். செலக்ட் ஆனதுலேருந்து இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்காது அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ரிவர்ஸ் யூனோ ஆகுது. அப்படி நம்ப முடியாது. பார்க்கலாம். அப்ப ஆகாம போயிடுச்சுன்னா ஓஹோ. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த வீடியோ வந்து ஒரு கேம் பிளே வீடியோ. இந்த கேம் பேர் லெவல் டெவில். இது வந்து ஒரு ட்ரோல் கேம், அவ்வளோதான் எனக்கே தெரியும். லெவல் டெவில், நாட் அ ட்ரோல் கேம் அப்படின்ற வேற போட்டு டிஸ்கிரிப்ஷன். ஏ நைஸ் பிளசன்ட் கேம் வித் நோ சர்ப்ரைசஸ். 80 levels that make you happy. Guaranteed good feelings after playing. Everyone loves the ending. என்ன வச்சிருக்காங்க, ரேஜ் வீடியோவா மாறும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எண்டிங் பயங்கர இதா இருக்கும். சில விஷயங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த டைம் ஸ்டாம்பில் வரும். ஸோ வந்து மறக்காம அந்த பார்ட்டை பார்த்துருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே நவ். ஓகே, பார்க்க சிம்பிளா இருக்கு, அதுதான் எண்டு. இது எனக்கு தெரியும். ஸோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஓவர். இங்க எங்க குழி போட்டுருக்கான்? ஓ, குழி போட்டிருப்பாங்களா? ஓகே, பக்கத்துல தான் போடுறாங்க. இல்ல, ஒரு லெவலும் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா விஷயம்? ஸோ வந்து நடுவுலயே குதிக்கணும். இது ஆக்சுவலா லெவல் 1. லெவல் 1க்குள்ள சப்பிரிவு 4வது கேம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. என்னப்பா, வேகமா ஓடிரணும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓடிரணும். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஐயா என்னடா பிரிக்கிறான் அங்க வேற. ஓடு 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 ஓடு. 5 லெவல் முடிச்சு. அதாவது லெவல் 1 முடிஞ்சிருக்கு. இப்போ லெவல் 2 போறோம். மொத்தம் லெவல் இருக்கு 16 லெவல் இருக்கு. மொத்தம் 16 விட்டு பெருவாலும் வாருங்க. பிட்ஸா இதுக்கு பேரு. அடுத்த லெவல் போவோமா? ஸ்பைக்ஸ். ஓகே, ஓ, குத்துறது. அதுல கால வச்சு குத்திரும். அவ்வளவுதான். ஓகே, லெவல் மாத்திட்டாங்க. வேற இடத்துல போறான். இது தள்ளுறானா? வெடிக்கிற. ஓகே, கிட்ட வரான். எனக்கு தெரிஞ்சு இவன் தூரம் போவான்னு நினைக்கிறேன். அதான் கண்டுபிடிச்சேன். இங்க குதிச்சா இது வந்து மாறி இங்க குதிக்கிறேன். இங்க வந்துரும் பாருங்க. தெரியும்டா. இப்போ நீ சப்பே ஆயிட்ட. எப்படி ப்ரெடிக்ட் பண்ண மாட்டியா? இப்ப பாருங்க. இது நான் எதிர்பார்க்கலப்பா. இப்போ வந்து அப்ப நம்ம இங்க இன்னொன்னு இருக்குப்பா, ஒளிஞ்சிருக்கு. ஜம்ப் பண்ணனும். ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்து குதிக்கணும். ஓகே, புரிஞ்சிருச்சு. குதிச்சிட்டு ஓ, அது பின்னாடி போய் ஓடு 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 ஓடு. வாங்க குதி. ஓடு 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 ஓடு. இப்போ அடுத்த லெவல் படிக்கட்டா கொடுத்துருக்கான். ஒண்ணும் இல்லையேங்க. அப்ப ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓடு 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 ஓடு. என்னப்பா? ஓகே, அப்ப ஈஸி தான். குதிச்சுக்கிட்டே போனோம், அவ்வளவுதான். பாஸ்டா வருது வேற. என்னங்க இப்படி போக சொல்றாங்க? ஓட்டை எது கொடுத்துருக்கான்? ஆஹா, இதுக்கு தானா அது? ஓடு 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 ஓடு. ஓடு 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 ஓடு. அவ்வளவுதானே? அதுதான். போச்சு. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இங்கிட்டு அப்புறம் அங்கிட்டு. ரைட், அப்புறம் அவன் ஃபுல்லா ஓட வேண்டியதான். அவ்வளவுதான். ஏப்பா. ஓகே, லெவல் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து புஷ். இது கொஞ்சம் பார்க்க சிம்பிளா தான் இருக்கு. ஓ, புஷ்னா தள்ளுறது. தள்ளி விட்டுறணும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓ, அங்க இருக்கு. என்ன பண்றீங்க? ஏதோ முளைக்குது. ஆஹா. ஓ, இப்ப புரியுது.
குதிச்சுட்டு இன்சைட் திருப்பி குதிக்கணும். ஆஹா அவ்வளோதானே, ஈஸி. இப்போ நான் தெரிஞ்ச லெஃப்ட் சைட்லேருந்து வருவான். எதுக்கு போடுறாரு? ஆயாச்சு. ஐயோ அணைச்சேன். ஓகே, என்னங்க இது? எப்படி தாவறது? இது கீழே இருந்து மேல வருமா? அதுல போய் என்னடா நடக்குது? எதிர்பாராம இருந்ததுதான். ஓகே, இப்போ என்னடா மொத்தமா வரீங்க? ஆஹா, எப்படி இது தாண்டி போறது? தாண்டிலாம் ஓட வேண்டாம், அங்கேயே நிக்கணும். அது தள்ளி விடுது. அது அங்கேயே நின்றுது. கீழே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணணும். அதான் அங்கேயே நின்னுடுதுல, வெயிட் பண்ணணும். மேத்திங் இது எப்படி என்னடா பண்றீங்க? வெயிட் பண்ணு. இந்தா ஓ, இப்போ கிட்ட வந்துட்டோம். இப்போ குதிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்லையே. ஓகே, சும்மா குதிக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தா அவ்வளவுதான். அப்படி ஆஹா, இப்போ புஷ் முடிஞ்சிருச்சு. 3 லெவல் முடிஞ்சிருச்சு. காயின்ஸ் இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். அவ்வளவுதானா? அதாங்க. ஓகே, எப்படி போறது? போக முடியல. ஓஹோ, கணக்கெல்லாம் பண்ண வேணாம். ஓ, துள்ளக்கூடாது. நினைக்கிறேன். அவ்வளோதான். இது என்னது? அது மேல எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த காயின் இடத்துல ஏதாச்சும் இன்விசிபிளா வச்சிருப்பாங்க பாருங்க. ஓ, குதிக்கிறேன்னா எப்படி கரெக்டா குதிக்கணும். சாவணுமா? ஆமா, ஐயோ, கரெக்டா அந்த காயின் இடத்துல துள்ளணும். ஸ்கிட் ஆகாதா? ஓடாம நிக்கணும். ஐயோ, ஏமாங்க போகும். நவுறுது. அது 3வது நவுறுது. அப்பா. இப்ப காயின் பின்னாடி எடுப்போமா? தெரியும்டா, தெரியும். அடங்க, காயின் எடுக்கக்கூடாது. பண்ணக்கூடாது. நவுறுது. அவசரப்பட்டு போயிட்டீங்களே. லெவல் 4 முடிஞ்சு. லெவல் 5 குள்ள போயிடும். கண்ட்ரோல்ஸ். இங்க ரைட் அமுக்குனா லெஃப்ட் போறாங்க. மாதர் ஃபக்கர். ரைட் கொடுத்தா லெஃப்ட் போறான். மாறி மாறி குதிக்கிறது ஒரே பட்டன் தான். ஓ ஆமா ஆமா, இங்கிட்ட அமுக்கணும்ல, மறந்துட்டேன். என்னடே ஓடியார போகுது. ஓகே, இப்போ எங்கிட்டு போறான்? எப்படி போணும்? ஏப்ரல் ஃபூல். நீ தாவனா இது ஜம்ப் ஆகுதுங்க. என்ன பண்றாங்க? ஜம்ப் ஆகுனா ஜம்ப் ஆகுது. நவுத்திட்டு அதை அமுக்கணும். ஏப்ரல் ஃபூல். ஐயோ, பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு கேம் டெவலப்பர். ஓகே, இது என்னது? இல்ல இப்போ கண்ட்ரோல்ஸ் கரெக்டா இருக்கு. ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்றான். இப்போ என்னது இது? இவ்வளவு பெருசா ஜம்ப் பண்றான். ஐயோ, செத்து போறோம். கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ணணும். கரெக்டா? ஓ, இப்போ மறுபடியும் கண்ட்ரோல்ஸை மாத்திட்டான். என்ன சவுண்டு மட்டும் வருது? என்ன ஸ்கிப்னு இருக்கு? அதாவது எங்கிட்ட குதிச்சோடனே கண்ட்ரோல்ஸை மாற்றி விட்டுருவான் மறுபடியும். ஸோ குதிச்சு மாற்றும். ஐயோ. ஓகே, இப்போ வந்து ரைட் அமுக்குனா ரைட்டு போகிறான். இப்போ மறுபடியும் மாற்றுறான். இப்போ மறுபடியும் வந்து இப்போ ரைட் அமுக்குனா ரைட்டு போவான். கரெக்டாக? ரைட். ஓகே, 5 லெவல் முடிஞ்சு. 1 2 3 4 5 முடிஞ்சு. இப்போ 6வது லெவல். மொத்தம் எத்தனை இருக்கு? பிளாட்ஃபார்ம்ஸ் 16. இது என்னப்பா? ஓகே. Just getting started guys. ஏப்ரல் ஃபூல். ஐயோ, நடுவுல நிக்கணும். சோ இப்போ எப்படின்னா நடுவுல நிக்கணும். நடுவுல இருங்க. அவ்வளவுதாங்க, ஈஸி.
அப்படியே நிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா மாட்டி போட்டான். என்ன பண்ணணும்? ஓ அதுக்கு முந்தினதுல குதிச்சா போகணும். கூட போயிட்டாங்க, நீ பாட்டுவான், வெயிட் பண்ணுவோம். ஏய் இங்கிட்டு வர போகும்போது குதிச்சுட்டே போகணும் போல. ஃபாஸ்டா போதானே ஒரு வேலை. எப்படி புரிஞ்சிருச்சு. இப்போ போகும்போதே இது வேணும். ஓகே ஓரம் நண்டுக்கப்பா. ஐயோ அதாவது நான் திருப்பி வர நேரத்துல தான் ஜம்ப் பண்ணணும். ஆஹா ஐயா மாட்டிக்கிட்டாரு. பொறுமை பொறுமை பொறுமை. என்ன பண்றானுங்களா? அது கேம் தான் அப்படிதான் இருக்கு. அமுக்குறேன். இது எதுவும் ட்ரிக்கிக்கு வச்சிருக்கானா இல்ல நான் அமுக்குறது சரியா ஒர்க் ஆகலையா? அப்போ வந்துட்டாரு. ஓகே ஓகே போச்சு. இப்படி எப்படி தள்ளுது? அப்படி வந்து புரிகிறது. ஓகே போச்சு. ஏய் கை என் பேச கேட்க மாட்டேங்குது. ஏய் 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 இந்த வர்றா சொல்றத கேளு. டேய் சொல்றத கேளு. ஐயோ பதற ஏண்டா? ஃபிளாஷ்பேக் ரேஜ் வீடியோவா மாறாம வந்தா ஓகே. தம்பி குதிக்காத தம்பி, பொறுமையா போ தம்பி. ஏன் ஏன் ஸ்லைடா? அவர் தான் விளையாடுறாரு. ஆனா இது நடக்கும். இது கேம் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். காண்டாவும் ஐயா நான் இல்ல கேக்குறேன் நண்பா, கரெக்டா தான் நான் அனுக்குறேன். இப்ப எதுக்கு நீ எதுக்குடா போய் தட்டிட்டு வர? மேல குதிக்கிறா. இங்க குதிக்கிறோம், இங்க குதிக்கிறோம், குதிக்கிறோம். அப்பா நான் எந்த தப்புண்டா. பிளசன்ட் கேம் முடிஞ்சு மாட்டிக்கிட்டாரா இதுல? முடிச்சிடும் இந்த வாட்டி முடிச்சிடும் நண்பர்களே. ரொம்ப 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 கதை. இப்ப பாருங்க முடிக்கிறப்ப பொறுமை பொறுமையா. ஐயோ உடைக்க பார்த்தாரு. ஏன் குதிக்க மாட்ற? பதில் சொல்லு, பதில் சொல்லு. எப்பா ஏதாச்சும் ஸ்டிக் போட்டுற போறப்பா. இது கஷ்டம். அவர் விளையாடுறாரா கேம் இல்ல நம்ம விளையாடுறோமானே தெரியல. வெயிட் பண்ணி போணும் போல. ஏப்ரல் ஃபூல் வரப்போதா? ஏன்டா மேல குதிக்கிறேன், கீழே குதிரா. வருவான் வருவான், வெயிட். பொறுமையா. லெவல் 6. ஏய் இன்னொன்னு இருக்கா? இது என்ன பண்ணுவான் தெரியலையே. வேணா போவானோ? ஆஹா ஓ மேல போகுது. அது வெயிட் பண்ணனும். ஓகே அப்பா அப்பா மாமி முடிஞ்சா லெவல் போறோம். ஓஹோ ஓ ஓ அப்படியா? அப்படியா? ஓ அதுல குதி கூடாது. எப்படி பிடிச்ச பார்த்தடா? ஈஸி தான். இது அப்படியே குதிச்சுக்கிட்டே அங்க போய் மட்டும் குதிக்காம போகணும். ஈஸி ஈஸி. அவ்வளவுதான். சிம்பிள், வெரி நைஸ். ஓகே இது என்னங்க இப்போ என்ன சேர்க்க போறியா? I didn't know that was possible. இது ஏன் எப்படி? இல்ல எதுக்கு இங்க இத கொடுத்திருக்கான்? ஏப்ரல் ஃபூல். அடப்பாய். ஏப்ரல் அங்க மேல வேற ஒன்று இருக்கு. மானடே. கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போகலாம். அப்பா இது அப்படியே தள்ளிக்கிட்டே போவானா? தெரியும்டா டேய். இது எப்படி பண்ண போறேன்னு தெரியல நான். கால் வச்சுட்டே போணுமா? அப்பா
ஐக்கிய மாதிரி கேம் உருவாக்கி வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ எப்படி? சூப்பர்ப்பா தம்பி, சூப்பர் மாதிரி இருக்குது. ஐயா தம்பி இங்கே நம்பாத. வச்சிருப்பாங்க. ஏதோ இருக்க போகுது. இங்கே ஏதாச்சும் வச்சிருப்பான் இவன். எதுக்கு ஒரு வாட்டி கூச்சிட்டே போயிடுவான். ஜஸ்ட் மிஸ். அப்பாடா. ஓகே, லெவல் 7ல 5வது லெவல் இது. அப்பாடா. லெவல் 7 கம்ப்ளீட். லெவல் 8 குள்ள போறோம். இதோட முடிச்சுக்கலாம்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? வேற என்ன வலிக்குது? வாட்ஸ். ஓகே, இது வந்து டெலபோர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்க போட்டா அங்க போகும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? இங்க போட்டா எங்க போறான்னு பாப்போமா? ஏதோ ட்விஸ்ட் இருக்கு. அப்புறம் எப்படி போறது? ஓ தாண்டி போணும். ஓ இதுல ஓ அப்படி போணும். வெரி சிம்பிள். இப்போ இங்க ஏப்ரல் ஃபூல். இப்போ ஒரு வர வெயிட் பண்ணணும். ஓ இது வருது. வந்து நிப்பானா இல்ல போவானா? ஐயே போயிட்டு. நான் போறான். இப்போ என்ன பண்ணணும்? அது வரையும் வெயிட் பண்ணு. இப்போ வந்து இவன் இங்க விழுவான். ஓகேப்பா எப்பா. அப்பாடா. ஓகே கம்ப்ளீட். ஏன்னா இங்கே விழுறான். ஓ மேல இருக்கிறது போணும். இதையும் தள்ளி வைக்கிறான். அங்க எதுவும் நடுவில் எதுவும் ஏதோ வச்சிருக்கான். வரப்போதா? நாட்டு எப்படி வச்சிருக்கான்? தெரியல. எப்படி இதுக்குள்ளதான் போட்டிருப்பான். ஸோ போயிட்டாரு. ஓகே, இப்போ இது வந்து இங்கிட்டு மாற வாய்ப்பு இருக்கு, அங்கிட்டு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா லெஃப்ட் போகுமா? லெஃப்ட் போகுமா ரைட் போகுமா? டாஸ் போட்டுறலாம். தலை விழுந்தா ரைட் போகும். எங்கேயும் போகாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க நண்பர்களே, நான் ஏமாத்த மாட்டேன். என்ன இருக்கு? பூ இருக்கு. பூனா என்ன சொன்னான்? லெஃப்ட் சொன்னாங்க. இப்போ லெஃப்ட்ல போனோம். ரைட்ல போக வேண்டியது இருக்குங்க. ஓகே, அவ்வளோதானப்பா. இல்லை ஓகே, இப்போ ஈஸியாக கொடுத்தாதான் எனக்கு. என்னடா என்னென்னமோ பண்ற. ஓ போய்கிட்டே இருக்கு. ஓ போயிட்டே இருக்கு. ஸ்டாப்பான். அது எனக்கு தெரியும். ஆமா அங்க ஏதோ பண்ண போறோம். எங்கிட்ட வச்சிருவான் பாருங்க. தெரியும் இது. ஓ அதுல நிக்கணும். 2 3 விழுகுது. 4வது வாட்டி விழுகல. 1 ஐயோ 2 3 4 நிக்கணும். விழுகாது. இல்ல இதுக்கப்புறம் விழுகாது. இங்கே இருக்கணும். பார்த்தேலா? புரிஞ்சிச்சுங்க. லெவல் 8 லெவல்ஸ் கம்ப்ளீட். எனக்கு இப்போ ஒரு புதிய வகை சந்தேகம் வருகிறது நண்பர்கள். அதாவது இதை நான் இன்காக்னிட்டோ டேப்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம். சரி ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த கேமுக்கு வந்து மீதி ப்ராக்ரஸை முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் முடி. பார்ட் 2 இந்த வீடியோக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 36,000 லைக்ஸ் வந்தால் நான் பார்ட் 2 போடுறேன். இஃப் யூ லைக் இட். ஓகே, இப்போ வந்து போன வீடியோ பற்றி சில கிளாரிஃபிகேஷன் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்ஜி நான் வந்து நீங்கள் என்னதான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் இவ்வளோ ஹார்ஷாக பேசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அதை நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு தம்ப்நெயிலுக்காகவா எவ்வளோ பேசுகிறேன். அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் திஸ் தம்ப்நெயில். நான் அந்த வீடியோவில் அந்த தம்ப்நெயில் பற்றி மட்டும் தான் பேசினேன். மற்றதெல்லாம் நான் பேசலை மீன்ஸ் விட்டுட்டேன். பட் அந்த ஒரு தம்ப்நெயிலுக்காக மட்டும் வந்து எனக்கு அவ்வளோ கோவம் வரல. நான் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து எம்ஜி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ணுறனால தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இப்போயோ போட்ட வீடியோ இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு சூப்பர் மார்க்கெட்ஸ் சீட் யூன்ற ஒரு வீடியோ ஒரு வருஷம் முன்னாடி வந்தது. இதுக்கு தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் எதுக்கு வச்சாருன்னு எனக்கு தெரியல. இதை மறுபடியும் வந்து நான் அதை வந்து ஐம் நாட் ஆடிங் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் டு த ஃபயர். இதை ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் கமெண்ட்டே எம்ஜி ப்ரோஸ் தம்ப்நெயில் இஸ் ஆல்சோ கிரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது கீழே ரிப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்க ஸ்குவாட் கவுண்ட்டுக்கு நீங்க இப்படி தம்ப்நெயில் போட்டு தான் வியூஸ் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் இப்படி மட்டமா பண்றீங்க? இதை தான் நான் சொன்னேன். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸ் பார்த்துருக்கேன். ஏன் வந்து இது பார்த்து எனக்கும் வந்துச்சுன்னா, 1 year ago போட்ட தம்ப்நெயில பார்த்து நான் அதை வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. 1 year agoவும் இப்படிதான் இருக்கு, இப்பயும் இப்படிதான் இருக்குன்றனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. இது 1 year ago இல்ல, ஒரு 6-7 வருஷமா அப்படிதான் இருக்கு. இது கிளிக் பைட்டுக்காக வந்து எனக்கு கோவம் வரல. இது வந்து ஒரு அப்ஜெக்டிஃபிகேஷன் மாதிரி. ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வியூஸ் புல் பண்றதுக்கு யூஸ் பண்றது
அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து அதை எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. இதனால தான் எனக்கு அந்த இடத்துல கோவம் வந்துச்சே தவிர கிளிக் பைட்டுக்காக நான் கோவப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஹார்ம்லெஸ்ஸாக ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில் இருக்குது, அது கிளிக் பைட்டாக இருக்குன்னா ஐ டோன்ட் மைண்ட் இட். பட் இது வந்து ஒரு தப்பான தம்ப்நெயிலாக தான் நான் பார்க்குறேன். கிளிக் பைட்டாக நான் பார்க்கல, தப்பான தம்ப்நெயிலாக நான் பார்க்குறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இந்த தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஒரு நாள் என்னுடைய கமெண்ட் ஹிஸ்ட்ரியை போய் படித்து பார்த்துட்டு இருந்தேன். அது பார்ப்போம். இது வந்து என்னுடைய பர்சனல் மெயில். இதுலேருந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் எம்ஜினா வீடியோக்கு எப்போ சின்ன வயசுல போட்டிருந்திருக்கேன். நவம்பர் 17, 2019 வந்துட்டான் கிளிக் பைட்டுக்கு வந்துட்டான். இது நான் போட்ட கமெண்ட், எனக்கே ஞாபகம் இல்லை. நெவர் கூகுள் திஸ்னு ஏதோ ஒரு தம்ப்நெயில். இன்னொரு ஒரு மஜாமான விஷயம்லாம் எம்ஜி நான் பண்ணிட்டு இருந்தாரு முன்னாடி. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தம்ப்நெயில் இருக்கும், ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் வந்தோடனே தம்ப்நெயில் வந்து டீசென்ட் தம்ப்நெயிலாக மாற்றிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன், அது இதை விட காமெடியாக இருந்துச்சு. ஐயோ, இதை போடலாமா இல்லையான்னு தெரியல. 17th July 2019 காசு பத்திரம்னா போய் பிச்சை இப்படி கேவலமா ஏமாத்தி பிழைக்காத. ஓல்டு மீ வாஸ் புல்லட் நா ஃபார் ரியல். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட், June 14, 2019 May 10, 2019 Stop making clickbait content. I was your fan, loved your passion. Now clearly you are doing this for money. You're losing your fans. Bye. Bro thought he did something. இதுலேருந்து என்ன தெரியுது, நீ பற்று வைத்த நெருப்பொன்று 5 years ago போட்டிருக்கேன் இந்த கமெண்ட். நான் போட்டதே மறந்துட்டேன். ஐ திங்க் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வை ஐ வாஸ் மேட். நான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல நான் கோவப்பட்டது கரெக்டுன்னு. பட் ஏன் கோவப்பட்டேன்றதுக்காக நான் சொல்கிறேன். 5 வருஷம் முன்னாடி நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. நான் வியூவராக கேட்கும்போது வந்து அவர் பதில் சொல்லலை. இப்போ நான் யூடியூபர் ஆகி அந்த கேள்வி கேட்கும்போது அவர் டக்குன்னு அதை மாற்றாதுன்றத நான் என்னோடைய சக்ஸஸாக பார்க்கல, அவருடைய இக்னரன்ஸாக பார்க்குறேன். இதனால தான் நான் கோவப்பட்டேன்றதை முதல் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கே வந்து அந்த விஷயம் வந்து மேபி ஐ குட் ஹவ் நாட் செட் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி வேறு மாதிரி இதை கன்வே பண்ணியிருக்கலான்னு ஏன்னா எனக்கே தோணுச்சு. ஸோ எஸ், இஃப் எம்ஜினா இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ எம் சாரி ஃபார் த வேர்ட்ஸ் ஐ யூஸ்ட். இனிமே போடுற தம்ப்நெயில்ஸ் வந்து பி மோர் கேர்ஃபுல் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். தம்ப்நெயிலேருந்து கண்டென்ட் எல்லாமே உண்மையில கோவம்லாம் இல்லை. நான் நீ பண்ணுறது தப்புனா நம்ம ஜனத்தை நம்ம தான் நான் பார்த்துக்கணும். மற்றபடி அந்த வீடியோவில் எம்ஜினா பற்றி பேசின ஸ்டாண்டில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் ஆட் அப் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, ஏஜே பேரோ கண்டென்ட்டுக்கு வந்து நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அப்பானா அப்படி தான் சொல்லுவார், ஒரு அண்ணனா அப்படி தான் சொல்லுவான், ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு ஹஸ்பண்டோ அப்படி தான் சொல்லுவான், பிகாஸ் ஹீ டசன்ட் வாண்ட் எனி திங் பேட் டு ஹேப்பன் அப்படின்றது சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அப்பா, ஒரு அண்ணன், ஒரு ஹஸ்பண்ட் அதை சொல்லலாம், ஏன்னா அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் சொல்ல முடியும், பார்த்து போன்னு சொல்ல முடியும், மிஞ்சி போனால் பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி தர முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். பட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் 2 மில்லியன் வச்சிருக்கவனும் அது சொன்னால் அது சொல்யூஷன் ஆகிடும். ஒரு அப்பாவுக்கு, ஒரு அண்ணனுக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு வாய்ஸ் இருக்காது, அவனால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. பட் இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படி இல்லை. நம்ம ஏதாவது சொல்கிறோன்னா அதை கேட்குறதுக்கு 1 மில்லியன் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னும் போது அங்கே போய் நம்ம வேறு விதமாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்படி நடக்கக்கூடாதுன்னு பேசலாம், நடக்காமல் தவிர்க்க என்ன பண்ணலான்னு பேசலாம், செல்ஃப் டிஃபென்ஸை பற்றி பேசலாம், பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை விட்டுட்டு அவருமே டிஃபென்சிவாக வந்து பேசுகிறது கரெக்ட் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ எஸ், இதெல்லாம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். குட் நைட், see you later. நல்லா இருந்துச்சு. ஆனா இது என்ன கேம்னு தெரியல, பயங்கரமா அந்த கேம் டெவலப்பர் பயங்கரமா யோசிச்சு இது பண்ணிருக்கு. நல்லா இருந்துச்சு வீடியோ. அந்த கேம் விளையாண்டது சூப்பரா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் விளையாடுறாரா நாங்க விளையாடுறோமான்னு எங்களுக்கே டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்